ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிசி சைட்ல இருந்து நியூ ஓஎம்ஆர் ஷீட் மாடல்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் எழுதுனவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன தெரிஞ்சிருக்கும்னா, ஒரு லிமிடெட் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை தான் நீங்க ஓஎம்ஆர் ஷீட்ல கொடுப்பீங்க. ஸோ 4 ஆப்ஷன்ஸை ஃபில் பண்ணுவீங்க, உங்க சிக்னேச்சரை போடுவீங்க, தென் இன்விஜிலேட்டர் சிக்னேச்சரை வாங்கிட்டு சப்மிட் பண்ணிட்டு வருவீங்க. பட் இந்த டைம் ரிலீஸ் பண்ண மாடல் படி இனிமேட்டுக்கு வரப்போற எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் இந்த மாடலை தான் ஃபாலோ பண்ண போறாங்க. இந்த ஓஎம்ஆர் ஷீட் மாடல் தான் ஃபாலோ பண்ண போறாங்க. ஸோ இதுல ஒரு plenty ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குது. we need to follow a certain rules and regulation. ஸோ இதுல என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு கம்ப்ளீட் ரிவ்யூவை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அண்ட் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், ஹால் டிக்கெட் குரூப் 1 எக்ஸாம்ஸ் எழுத போறவங்களுக்கு ஜனவரி 3 அன்னைக்கு வரப்போகுது குரூப் 1 எக்ஸாம். ஸோ இந்த குரூப் 1க்கான ஹால் டிக்கெட் இப்போ அப்லோடிங் ஆகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல டவுன்லோட் ஆகிடும். ஸோ வித்தின் 1 or 2 டேஸ்ல டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை, இதுக்கு என்னென்ன இருந்தா நம்ம இந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியும், இந்த இன்ஃபர்மேஷனையும் நம்ம இந்த பார்க்கலாம். ஸோ கம்ப்ளீட் ஓஎம்ஆர் ஷீட் டீடைல்ஸையும் பார்த்துடலாம். ஓகே, ஸோ இங்க பாருங்க, பேஜ் 1 அண்ட் பேஜ் 2. ஸோ பேஜ் 1 இது ஃப்ரண்ட் சைட் அண்ட் பேஜ் 2 ரெண்டு பேஜுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நியூ ஓஎம்ஆர் ஷீட் மாடல். ஸோ plenty ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன்னொன்னா என்னங்கிறத பார்த்துடலாம். இங்க பாருங்க, இதுல வந்து பார்ட் 1 ரைட் சைட்ல பார்ட் 1 கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் சைட்ல பார்ட் 2 கொடுத்துருக்காங்க. இந்த நியூ ஓஎம்ஆர் ஷீட் மாடல்ல ரைட் சைட்ல பார்ட் 1 பார்ட் 2 கொடுத்துருக்காங்க. பார்ட் 1ல தான் நம்ம ஃபில் பண்ண வேண்டியது, ஆன்சர்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண வேண்டியது. லாஸ்ட் டைம் வரைக்கும் ABCDங்கிற 4 ஆப்ஷன்ஸ் இருந்தது. இந்த டைம் நியூவா ஈங்கிற ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பிளஸ் plenty ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். இங்க பார்ட் 2ல பாத்தீங்கன்னா நம்ம பேசிக் இன்ஃபர்மேஷன், சீரியல் நம்பர், நேம் ஆஃப் த கேண்டிடேட், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், சப்ஜெக்ட், சென்டர், வென்யூ அண்ட் டேட் அண்ட் செக்ஷன், இது எல்லாமே பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகேவா, நம்ம எதையும் எழுத வேண்டியது இல்லை. கொஷின் புக்லெட் நம்பர் மட்டும் நம்ம ஃபில் பண்ற மாதிரி இருக்கும், தென் ஷேட் பண்ற மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டியது இல்லை, இன்விஜிலேட்டர் பண்ண வேண்டியது. ஓகேவா, ஸோ பழைய மாடல்ல சிக்னேச்சர் வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும், இங்க சிக்னேச்சர் கிடையாது, தம்பு இம்ப்ரெஷன் வரும் வைக்கணும். ஸோ இது எல்லாமே எப்படிங்கிற டீடைல்டு இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, read the instruction to the candidates given in the memorandum of admissions, hall ticket issued for this examination, and also the instruction given below, and sign the right bottom box of the page 2 before the commencement of the examination. Further, after verifying all the details on the completion of the examination, you shall go also sign in the appropriate box in the part 2 page. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம இன்விஜிலேட்டருக்கு, ஓகேங்களா, அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை கிளியரா சொல்லணும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிஃபோர் யூசிங் த ஓஎம்ஆர் ஷீட் வெரிஃபை யுவர் பர்சனல் டீடைல்ஸ், தட் இஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நேம், photograph, name of the recruitment, post, subject name, venue, etc. printed on the part of the answer sheet. If any details is found to be incorrect, report to the room invigilator immediately. ஸோ செகண்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம கையில வந்தோடனே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், சீரியல் நம்பர் ஆல்ரெடி மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ இந்த நேம் ஆஃப் த கேண்டிடேட், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், சப்ஜெக்ட், சென்டர், வென்யூ, டேட் அண்ட் செஷன், இது எல்லாமே கரெக்டா மென்ஷன் ஆயிருக்கா, நம்ம ஹால் டிக்கெட்ல இருக்கும் பாத்தீங்களா, அதுவும் இந்த ஓஎம்ஆர் ஷீட்ல அவங்களே பிரிண்ட் ஆகி வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே கிளியரா பிரிண்ட் ஆயிருக்குதா அப்படிங்கிறது, தப்பு இல்லாம இருக்குதாங்கிறத வெரிஃபை பண்ணணும். ஏதாவது தப்பு இருந்தா இமிடியேட்டா இன்விஜிலேட்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். இதுதான் நம்மளுக்கு செகண்ட் பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. தேர்ட் பாயிண்ட், யூஸ் ஒன்லி பிளாக்கிங் பென், பிளாக்கிங் பால் பாயிண்ட் பென். ஓகேங்களா, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தது, ப்ளூ பென் யூஸ் பண்ணலான்னு. இப்ப பிளாக் பென் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஃபார் ஷேடிங் அண்ட் ரைட்டிங் ஆல் டீடைல்ஸ், எந்த இன்ஃபர்மேஷனை நம்ம ஷீட்ல ஃபில் பண்றதா இருந்தாலும் பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, ஒரு 2 எடுத்துட்டு போய்க்கோங்க பால் பாயிண்ட் பென். Then next பாத்தீங்கன்னா, you should not sign anywhere in the part 1 of the OMR sheet. However, you have to affix your left thumb impression in பாருங்க, left thumb impression in the space provided at the bottom of the left part 1 after the examination over. இங்க பாத்தீங்கன்னா, லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் எக்ஸாமினேஷன் ஆஃப்டர் என்ன சொல்லியிருக்காங்க, ஆஃப்டர் த எக்ஸாமினேஷன் இஸ் ஓவர். ஸோ இங்க பாத்தீங்கன்னா, எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆக்சுவலா 9:15க்கு உள்ள போகணும், 1:15க்கு தான் வெளியே விடுவாங்க. ஓகேவா, ஸோ 9:15க்கு ஏன் ஏர்லியரா வர சொல்றாங்கன்னா, எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் படிக்கிறதுக்காக. இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ்ல தான் நீங்க இந்த எல்லா வேலையும் செய்ய போறீங்க. இங்க பாத்தீங்கன்னா,
இங்க லெஃப்ட் தம் இம்ப்ரெஷனை வைக்கணும். ஓகேங்களா? அப்புறம் நல்லா அதை நல்லா தொடச்சிருங்க. ஓகேவா? எங்கேயாவது மத்த இடத்துல எங்கேயாவது ஸ்கேட்டர் ஆயிட போது பேப்பர் வந்து இன்வாலிட் ஆயிடும். வேல்யூ பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா immediately after affixing your thumb impression, clean your thumb neatly so that ink impression shall not be printed in any area of the answer sheet. If the ink is found in any other part of the answer sheet mounting to disclosure of identity, your answer sheet will be invalidated. அதான் நம்ம முன்னாடி சொன்ன பாத்தீங்களா? இதன் பண்ணன பிறகு நல்லா கையை தொடச்சிருங்க. ஏன்னா இன்கேஸ் ஏதாவது எடுத்து கொடுக்கும் போதோ இல்ல ஏதாவது பண்ணும் போதோ மத்த இடத்துல எங்கேயாவது பட்டுருச்சுன்னா அது உங்களுடைய அடையாளத்தை நீங்க காமிக்கிறீங்கன்னு சொல்லி அந்த பேப்பரை இன்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஓகேவா? வேலிடேட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய விஷயம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் பாயிண்ட், do not make any stray marking or writing anything irrelevant on any side of the answer sheet including the track portion. Do not tamper with barcode printing in the answer sheet. Remarks other than the answer will be treated as revealing your identity and upon physical verification if such remarks are found the answer sheet will be invalidated. இது ரொம்ப கேர்ஃபுல்லான விஷயம். என்ன சொல்றாங்கன்னா எங்கேயாவது ஏதாவது கிறுக்குனீங்கனாலோ இல்ல எங்கேயாவது பேனா இந்த பார்கோட்ஸ்ல இல்ல எங்கேயாவது மென்ஷன் பண்ணீங்கனாலோ எங்கேயாவது ஏதாவது ஸ்கிராச்சஸ் ஏதாவது பண்ணீங்கனாலோ உங்க வெரிஃபிகேஷனை ஏதோ பிசிக்கல் ஐடென்டிட்டியை வைக்கிறீங்கன்னு சொல்லி அதை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஓகேவா? நம்ம தெரியாம பட்டா கூட ப்ராப்ளம் வர ஏதாவது இன்வாலிடேட் பண்ணக்கூடிய சான்சஸ் அதிகமா இருக்குது. ஸோ அதனால நம்ம கையில தொட்ட தம் இம்ப்ரென்ஸ் அழிச்சிருங்க. நல்லாவே கையை எரேஸ் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல மட்டும்தான் தம் இம்ப்ரெஷன் இருக்கணும். அதே மாதிரி பென் வந்து எங்க நீங்க ஷேட் பண்றீங்களோ அங்க மட்டும்தான் இருக்கணும். எங்க ரெலவெண்ட்டோ அங்க மட்டும்தான் வைக்கணும். ஏன்னா இங்க எல்லாமே ஆல்ரெடி அவங்க ஃபில் பண்ணி இருப்பாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் தேவையோ அதை மட்டும்தான் பண்ணணும். ஸோ வேற இடத்துல இருக்காம இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே? ஸோ எங்கேயாவது இங்க டாட் வைக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க வெளியே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏன்னா பிசிக்கல் ஐடென்டிட்டி நீங்க ஏதோ காமிக்கிறீங்க கரெக்ஷன் பண்றவங்களுக்கு ஏதோ இன்டிமேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ வேலிடேட் பண்ண மாட்டாங்க. அதை பார்த்துக்கோங்க. இன் செஷன் 2 the question booklet number should be written and the corresponding bubble should be shaded. Okay, the question booklet number shaded by you in the bubble will be treated as a final. If the question booklet number is not correctly shaded, the answer sheet will be invalidated. இன்னொன்னு சொல்றாங்க, அந்த கொஷின் புக்லெட் நம்பரை இங்க பாருங்க செஷன் 2. இந்த செஷன் 2ல இங்க கரெக்டா மென்ஷன் பண்ணி கரெக்டா அதை மட்டும் ஷேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இன்னும் வெளியே போகாம அந்த அளவுக்கு கரெக்டா அதை மார்க்ஸ் பண்ணி ஷேட் பண்ணிட்டாங்க. சாரி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மற்ற ஏதாவது அதுதான் ஒன்ஸ் நீங்க ஷேட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் வேலிடேட் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்க தப்பா பண்ணீங்கனாலும் இன்வாலிடேட் பண்ணுவாங்க. So next பாத்தீங்கன்னா you should shade only the bubbles of for the each questions. You should shade E, very important. If you do not know the answer in none of the option is shaded for any of the question, your sheet will be invalidated. So again இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இந்த ஈங்கிற ஆப்ஷன் இது வரைக்கும் டிஎன்பிசி எழுதுனவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏபிசிடிங்கிற 4 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். இப்போ ஈங்கிற ஆப்ஷன்ஸ் எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் தெரியலனா you should have to shade E. ஓகேவா? ஈயை கண்டிப்பா ஷேட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? சோ இப்போ ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல, சரி இல்ல விட்டுட்டு வரீங்க. இது வரைக்கும் டிஎன்பிசி எழுதுனவங்க எல்லாரும் என்ன பண்ணிருப்பீங்க? விட்டுட்டு வந்திருப்பீங்க. ஓகேவா? தேர் இஸ் நோ நெகட்டிவ் மார்க்ஸ். சோ அதனால விட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ என்ன பண்ணணும்னா விட்டுட்டு வரக்கூடாது. கண்டிப்பா ஈங்கிற ஆப்ஷனை ஷேட் பண்ணி இருக்கணும். ஓகேவா? சோ ஒரு இது கூட நீங்க விடாம ஷேட் பண்ணிருக்கணும். இப்ப தெரிஞ்ச ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்க கிளியர் பண்ணிருப்பீங்க. தெரியாததுக்கு கண்டிப்பா இ ஷேட் பண்ணிருக்கணும். அப்படி ஷேட் பண்ணாம விட்டாலும் இன்வாலிடேட்டட். ஓகேவா? வேலிடேட் பண்ண மாட்டாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. கரெக்ட் மெத்தட் ஆஃப் ஷேடிங் இது எல்லாருமே பார்த்தது. எங்கேயும் வெளியே போகாத மாதிரி, டிக் பண்ணாத மாதிரி, இது எல்லாமே எதுலாம் பண்ணக்கூடாது, எப்படி தான் பண்ணணுங்கிறது கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸ் ஃபுல்லா நீட்டா ஒரு சர்க்கிள் பண்ணிட்டு ஆப்ஷன்ல சர்க்கிள் பண்ணிட்டு ஷேட் பண்ணிடுங்க. ஓகேவா? என்னோட டிஜிட்டல் பென்னுங்கிறனால கொஞ்சம் வெளியே போகுது. நீங்க நார்மல் பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணும்போது கரெக்டா நீங்க ஷேட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க 10th பாயிண்ட். இன் செக்ஷன் 3 the total number of A, B, C, D, E shaded as answers should be written in the boxes and the corresponding bubbles should be shaded. Total number of A, B, C shaded should be equal to the total number of questions printed in the question booklet. 15 minutes extra time, yeah, important. 15 minutes extra time will be given for the examinations
exclusively for this activity. In case of any difference between the actual setting and the abstract of the total count of ABCDE, 5 marks will be important. 5 marks will be deducted from the total marks obtained. இங்க பாத்தீங்கன்னா செக்ஷன் 3 எங்க இருக்கு? செக்ஷன் 3 இங்க இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா the number of A's, B, C, D and E as shaded by the candidates are to be written below the boxes. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இந்த ரோல A ஃபில் பண்ணிருப்பீங்களா? மொத்தம் நம்மளுக்கு 3 செட் ஆஃப் காலம்ஸ் இருக்கு. இந்த காலம்ஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் ஆன்சர் நம்ம 40 क्वेश्चंस எவ்வளவு 67 முன்னலாம் 40 क्वेश्चंस இருக்கும். இப்ப 67 क्वेश्चंस 134 क्वेश्चन 200 क्वेश्चंस. ஓகேவா? நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்போது இதுல நேரா எத்தனை A ஃபில் பண்ணிருக்கீங்கங்கறத இங்க A's மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி இதுல நேரா B எவ்வளவு மென்ஷன் பண்ணீங்க? இந்த காலம்ல எவ்வளவு மென்ஷன் பண்ணீங்க? B கவுண்ட் மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? எத்தனைனா இப்ப 67ல ஒரு 20 A பண்ணிருக்கீங்கன்னா 20 Aக்கு நேரா 20, Bக்கு நேரா ஒரு 10 பண்ணிருக்கீங்கன்னா 10, தென் Cக்கு நேரா ஒரு 10 பண்ணிருக்கீங்கன்னா 10, மொத்தம் 40 ஆயிருக்கும். அதே மாதிரி Dக்கு நேரா ஒரு 10 பண்ணிருக்கீங்கன்னா 50 ஆயிருக்கும். Eக்கு நேரா இது ஒரு 20ன்னு வச்சுக்கோங்க. சோ 20 40 50 60 ஆயிடுச்சு. Eக்கு நேரா ஒரு 7 பண்ணிருக்கீங்கன்னா 7ன்னு பண்ணுங்க. சோ டோட்டல் வந்து இந்த 67 வந்துரும். அதே மாதிரி இங்க நீங்க ஃபில் பண்ணணும். இதுக்கு நேரா எத்தனை A, இந்த காலம்ஸ்க்கு நேரா எத்தனை A, இந்த காலம்ஸ்க்கு நேரா எத்தனை B, எத்தனை C, எத்தனை D, எத்தனை Eன்னு தெளிவா இங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த 135ல இருந்து 200 வரைக்கும் எத்தனை, இந்த காலம்ல மட்டும் எவ்வளவு அப்படிங்கறத இங்க C எவ்வளோ, D எவ்வளோ, E எவ்வளோ கவுண்ட்ஸை மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? இது இல்லாம இங்க பாருங்க, the number of A, B, C, D's and E's இதான் செக்ஷன் 3. செக்ஷன் 3 இங்க பாருங்க. இது செக்ஷன் 4. செக்ஷன் 3ல நீங்க தான் பண்ணணும். பிஃபோர் ஃபில்லிங் திஸ் ப்ளீஸ் ரீட் தி இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த நம்பர் 10. என்ன சொல்லிருக்காங்க? 10 பாயிண்ட்ல சொன்னதை நம்ம ஃபில் பண்ணணும். டோட்டல் கவுண்ட் இப்ப A இங்க 20 போட்டிருப்பீங்க, இங்க ஒரு 20 போட்டிருக்கீங்க, இங்க ஒரு 20 போட்டிருக்கீங்க அப்படின்னா 60 அப்படின்னு நீங்க 0 6 0 60ன்னு மென்ஷன் பண்ணும். 0வை நீங்க ஷேட் பண்ணிக்கோங்க, தென் 6 ஷேட் பண்ணிக்கோங்க, தென் 0. இந்த மாதிரி டோட்டல் A's இங்க மென்ஷன் பண்ணும். அதே மாதிரி B வந்து அதே மாதிரி எவ்வளவு மென்ஷன் பண்ண, ஒரு 60 மென்ஷன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஓகே, தென் அதே மாதிரி ஷேட் பண்ணிக்கோங்க. C வந்து ஒரு 10 பண்ணிருக்கீங்க, 0 1 0ன்னு போடுங்க. D வந்து ஒரு எவ்வளவு ஆச்சு? 60 120 130, இது ஒரு 30 பண்ணிருக்கீங்க அப்படின்னா எவ்வளவு ஆச்சு? 120 130 160 ஆயிடுச்சு. இன் கேஸ் 40 இருந்ததுன்னா ரிமைனிங் 40. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ரவுண்டா பண்ணியிருக்கேன், பட் நீங்க எக்ஸாக்டா கவுண்ட் பண்ணி கீழே போடணும். அந்த கவுண்ட் இங்க சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ டோட்டல் கவுண்ட் வந்து எத்தனை வரணும்? 200 வரணும். ஸோ இப்படி மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா, ஏதாவது கவுண்ட்ஸ் மிஸ்மேட்ச் ஆச்சு தப்பா போட்டுட்டோம்னா 5 மார்க் நீங்க எடுத்த மார்க்ல, இப்ப கட் ஆஃப் வந்து வைக்கிறாங்கன்னா அந்த கட் ஆஃப்ல இருந்து 5 மார்க் குறையும். ஸோ இது எவ்வளவு கேர்ஃபுல்லா பண்ண வேண்டிய விஷயம்ங்கிறத பாத்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ இது உங்க எக்ஸாம் டைம்ல நீங்க பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. எக்ஸ்ட்ரா 15 மினிட்ஸ் தராங்க. 1 மணிக்கு எக்ஸாம் முடியுதுன்னா 1:15 வரைக்கும் இந்த வேலையை தான் நீங்க பார்க்கணும். ஸோ டைம் எடுத்து ரொம்பவே கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. ஏன்னா 5 மார்க்குங்கிறது உங்க டிசைடிங் ஃபேக்டரான இது. ஏன்னா கட் ஆஃப்ல இருந்து 5 மார்க்குங்கிறது, ஏன்னா 1 மார்க்ல விட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதை பண்ணுங்க. 15 மினிட்ஸ் இருக்கு, கேர்ஃபுல்லா பண்ணுங்க. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, 11 செக்ஷன் 4 and 5 ஃபில் பை த இன்விஜிலேட்டர். நீங்க கையே வச்சிடாதீங்க. எங்க? 1 செகண்ட். செக்ஷன் 4, யா செக்ஷன் 4 and section 5 இங்க பாருங்க, section 5 இருக்கு. ஓகே, சோ இங்க பாத்தீங்கன்னா இது செக்ஷன் 4ம் செக்ஷன் 5ம் இன்விஜிலேட்டர் பண்ண வேண்டிய விஷயம். அவங்க பிரசன்ட்னா பிரசன்ட் போடுவாங்க, ஆப்சென்ட்னா ஆப்சென்ட்ல ஷேட் பண்ணுவாங்க. இங்க the number of A, B, C, D and E is as shaded by the candidate in section 3B is written below by the invigilator, by me invigilator அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்களும் இந்த நீங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்கீங்களோ அதை எடுத்து அவங்க எழுதுவாங்க. ஓகேவா? என்ன எழுதிருக்கீங்கிறத கரெக்டா வெரிஃபை பண்ணி இவங்க எழுதுவாங்க. எழுதி டோட்டல் போடுவாங்க. டோட்டல் வந்து கண்டிப்பா 200 டேலி ஆகணும்.
ஓகே, ஏன்னா உங்களுக்கு தெரியாத கொஸ்டினா இருந்தாலும் நீங்க ஃபில் பண்ணாத கொஸ்டினா இருந்தாலும் ஃபில் பண்ணாம இருக்கக்கூடாது. இந்த டைம் ஈயை ஷேட் பண்ணியிருக்கணும். அது ஈல வந்து இருக்கும். அந்த டோட்டலோட நம்பர்ஸ் இங்க ஈல இருக்கும். Signature of the invigilator after examination is over. The signature of the candidate after examination is over. ஸோ இங்க வந்து அவங்களோட சைன் பண்ணுவாங்க. எப்பயுமே முன்னாடி வந்து நம்ம இங்க சைன் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இங்க தம்பு இம்ப்ரெஷன் வைக்கணும். எக்ஸாம் எழுதின பிறகு சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் இங்க நீங்க சைன் பண்ணுவீங்க. அதே மாதிரி பேக் சைட், இது ஃப்ரண்ட் சைட். இந்த டோட்டலா இந்த பார்ட் 1 பார்ட் 2 எல்லாம் ஃப்ரண்ட் சைட். பார்ட் இது வந்து கீழே, இது வந்து பேக் சைட். பேஜ் 2 வந்து பேக் சைட்ல இருக்கும். இங்க வந்து சைன் பண்ணுவீங்க. அகைன் சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் கடைசியா இந்த டிக்ளரேஷன்ல சைன் பண்ணுவீங்க. ஸோ இந்த பார்ட் 4ம் பார்ட் 5லையும் நீங்க கை வச்சிடாதீங்க. இந்த பார்ட் 4ம் பார்ட் 5லையும் கை வச்சிடாதீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓகே, இது வந்து நீங்க 3Bல நீங்க என்ன போட்டிருக்கீங்கிறத பார்த்து அவங்க இங்க போடுவாங்க. ஓகேவா? ஸோ அதுவும் நம்மளுடைய பொறுப்பு தான். 12 பாத்தீங்கன்னா, in case of a present candidate, the invigilator should sign and certify in the bottom of the part 1 after ensuring that one of the bubbles has been shaded for every question. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அவங்க நீங்க இங்க எல்லாமே எல்லா பபிள்ஸும் ஷேட் பண்ணிட்டு இங்க கவுண்ட்ஸ் போட்டிருக்கீங்களா அப்படின்னு பார்த்துட்டு அவங்க இங்க சைன் பண்ணுவாங்க. சிக்னேச்சர் ஆஃப் த இன்விஜிலேட்டர் நீங்க இங்க பண்ணிடக்கூடாது, இங்க தான் பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க 12th பாயிண்ட்ல. 13th பாயிண்ட், இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு என்ஷூர் தட் ஆல் த பர்டிகுலர்ஸ். பாத்தீங்களா, கடைசியா இது உங்களுடைய பொறுப்பு. எல்லா பர்டிகுலர்ஸ்க்கும் கரெக்டா ஃபில் பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்புங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஓகே, ஸோ டிக்ளரேஷன், ஐ சர்டிஃபை தட் ஐ ஹவ் ரெட் ஆல் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிவன் இன் த ஆன்சர் ஷீட் அண்ட் ஹால் டிக்கெட். இதுதான் நம்ம 9:15க்கு வர சொல்றாங்க. இந்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்க படிச்சிட்டீங்களான்னு டிக்ளரேஷன் பண்ணி இங்க அவங்க சைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பிரஸ் ரிலீஸ் வந்திருக்கு. ஒன் செகண்ட். இப்ப குரூப் 1 எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. ஸோ குரூப் 1 எக்ஸாம் January 3rd அன்னைக்கு நடக்க போகுது. ஸோ Jan 3rd அன்னைக்கு குரூப் 1 எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. இதுல பாத்தீங்கன்னா என்ன பிரஸ் ரிலீஸ்ல ஒரு பிரஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2 days முன்னாடி. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் TNPSC குரூப் 1 2020 prelims examination which is to be held on 3/1/2021. ஸோ இந்த 2021 அப்போ January 3rd அன்னைக்கு எக்ஸாம் நடக்க போது. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஸோ இன் கண்டினியூஷன் ஆஃப் த கமிஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஓகே டேட்டட் தீஸ் திங்ஸ் ப்ரிலிமினரி ஷெட்யூல்டு ஓகே 856 எக்ஸாமினேஷன் ஹால்ஸில் நடக்க போது 32 டிஸ்ட்ரிக்ஸில். த மெமராண்டம் ஆஃப் அட்மிஷன்ஸ் memorandum of admission hall ticket of the admitted candidate is hosted by the commission's website. The memorandum can be downloaded after linking the Aadhaar. Very important thing. ஆதார் நம்பர் இப்போ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க பாத்தீங்களா, இப்போ நீங்க ஹால் டிக்கெட் இன்னும் ஒன் டேல 1 or 2 daysல உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிடலாம். அந்த லிங்க் வந்த பிறகு அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஆதார் லிங்க் பண்ணியிருந்தா மட்டும்தான் டவுன்லோட் பண்ண முடியும் உங்க ஹால் டிக்கெட்டை. இது அக்டோபர் மந்தே இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துருந்தாங்க. யாரெல்லாம் ஆதாரை வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல நீங்க உள்ள போனீங்கன்னா லாகின் பண்ணீங்கன்னா ஆதார் லிங்க் பண்ண சொல்லி கேட்கும். அந்த ஆதார் லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆயிடும். இன்கேஸ் ஆதார் லிங்க் பண்ணலன்னா மறுபடியும் ஆதார் கேட்கும். மறுபடியும் நீங்க ஆதாரை கொடுத்து நீங்க லிங்க் பண்ணி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுல ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நீங்க ஆதார்ல கொடுத்த போன் நம்பர் உங்க கையில இருக்கணும். இன்கேஸ் அந்த போன் நம்பர் ஏன்னா ஓடிபி வரும். இன்கேஸ் அந்த போன் நம்பர் இல்லைன்னா நீங்க உடனே அந்த இ சேவை மையத்துக்கு போய் அந்த போன் இப்போ உங்க கையில இருக்க போன் நம்பரை நீங்க மாத்திக்கோங்க. ஏன்னா இன்னும் 10 days தான் இருக்குது. 10 days இருக்கனால குயிக்கா இந்த ப்ராசஸை பண்ணுங்க. ஓகேவா? டேக் ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ் வெரி கேர்ஃபுல்லி. ஸோ அதனாலதான் இந்த இன்ஃபர்மேஷனை நான் சொல்றேன். Aadhaar number in one-time registration, the candidate can download the hall ticket only after linking the Aadhaar details in the OTR and entering the application number and date of birth. இது as usual application number and date of birth கொடுத்து நீங்க hall ticket download பண்ணலாம். சேம் ப்ரொசீஜர் தான். என்ன ஒரே விஷயம்னா ஆதாரை லிங்க் பண்ணி இருக்கணும். அதுல இருக்க நம்பர் போன் நம்பர் உங்க கையில இருக்கணும். ஓகேவா? இல்லைன்னா நோ ப்ராப்ளம், நீங்க உடனே இ சேவை மையத்துல போயிட்டு உங்க போன் நம்பரை அப்டேட் பண்ணிக்கோங்க. கரெக்டா வச்சிருக்கிற நம்பரை அப்டேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஓடிபி வரும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் தேவையில்லை. Further candidates shall not note the following instructions carefully.
shall note the informations carefully. The candidate should use only the black color ink ballpoint pen. So again சொல்லிக்கிறேன், பழைய டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாரும் போயிட்டு இருந்தவங்க எல்லாமே ப்ளூ பென் எடுத்துட்டு போவாங்க சில பேர். அது ஆப்ஷன்ல இருந்தது. இப்ப ப்ளூ ஆர் பிளாக்னு முன்னாடி இருந்தது. இப்போ ஒன்லி பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் எடுத்துட்டு போகணும். இதை அகைன் அண்ட் அகைன் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ எடுத்துட்டு போங்க, ரிலாக்ஸா எக்ஸாம் பண்ணுங்க. ஓகேவா? ஃபார் ஃபில்லிங் த பர்டிகுலர்ஸ் அண்ட் ஷெடிங் த ஆன்சர் ஃபீல்ட்ஸ் இன் ஆன்சர் ஷீட், ஃபெயிலிங் வித் which answer sheet will be invalidated and no candidates will be allowed. The பாருங்க 9:15 AM இதான் ப்ரெஸ் ரிலீஸ் வந்துருக்குது to 1:15 AM 4 hours உள்ள இருக்க போறீங்க. ஓகேவா? அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அகைன் அண்ட் அகைன் நான் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், கிளாஸஸும் எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேங்கிங் எக்ஸாம்ஸ், டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்டிபிசி எக்ஸாம்ஸ்க்கும் நான் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம்ஸ், ரீசனிங் பார்ட்டு, ஜென்ரல் அவேர்னஸ், இது எல்லாமே கொண்டுட்டு வர போகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.